வணக்கங்க. இந்த வாரம் மைதில் வீட்டு சமையல சப்பாத்தியும் காய் கிரேவியும். பார்க்குறவங்க சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கேரட்டு 100 கிராம், காலிஃப்ளவர் அரைப்பூ சேர்த்திக்கிங்க. பீன்ஸு 100 கிராம் பொடியாக அரிஞ்சுக்குங்க. நூல்கோல் ஒரு காய் பொடியாக அரிஞ்சுக்குங்க. ஒரு உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு அரிஞ்சுக்குங்க. பட்டாணி 50 கிராம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சுக்குங்க. ஒரு ஏலக்காய், 2 பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சோண்டு கல்பாசி, மிளகாத்தூள் 2 டீஸ்பூனு, மல்லித்தூள் 2 டீஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கோதுமை பிணைஞ்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. தேங்காய் அரை மூடி திருவிக்கிங்க. முந்திரி ஒரு 12, சோம்பு அரை டீஸ்பூனு, கசகசா அரை டீஸ்பூன். இது அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிக்குங்க. அரைச்சி சட்னி மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு குக்கர் வச்சு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிங்க. கிராம்பு, பட்டை, ஏலக்காய், கல்பாசி எல்லாம் போட்டுக்கோங்க. வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கிங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கிங்க. அரிஞ்சு வச்ச தக்காளியும் சேர்த்திக்கிங்க. தக்காளி நல்லா வணங்கின பிற்பாடு அரிஞ்சு வச்ச காய்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வரமிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் 3ஐயும் சேர்த்திக்கிங்க. ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்திக்கிங்க. இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்திக்கிங்க. இப்போ கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கிங்க. இல்லை கொஞ்சம் குழம்பாட்ட வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கிங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிங்க.
குழம்பு கொஞ்சம் கொதி வந்த முற்பாடு குக்கர் மூடியை போட்டு 3 விசில் விட்டுக்குங்க. இப்போ சப்பாத்தியை ரெடி பண்ணிக்கிங்க. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி. மல்லித்தலையை சேர்த்து பரிமாறுங்க. லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. ரைட்டாக இருந்தாலும் ராங்காக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.